இது என்ன பொம்மை, இது என்ன இடம், இது என்ன சாமி, இங்க என்ன பூஜை நடக்குது, இவங்க ஏன் இப்படி நிக்கிறாங்க, ஏன் இப்படி சாமி கும்பிட்றாங்க, இது என்ன சாமிக்கு பூஜை போடுறாங்க, அப்படி இங்க என்னதான் நடக்குது, ஏன் இவ்வளோ மக்கள் இங்க கூட்டியிருக்காங்க, இது என்ன பூஜை, என்ன சாமி, ஏன் இங்க வந்து இப்படி பூஜை போடுறாங்க, இவங்க ஏன் இப்படி வேஷம் போட்டிருக்காங்க, இங்க என்ன நடக்குது, ஏன் இப்படி பம்பை அடிக்கிறாங்க, ஏன் இவங்க சம்மந்தமே இல்லாம இங்க ஆடிட்டு இருக்காங்க, இவங்க யாரு, இவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோல வருது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் புரியும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு கிருத்திகா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம போய் வீடியோக்குள்ள போலாமா? இது என்ன பூஜை, என்ன சாமி, ஏன் இப்படி ஆடிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு என்ன வேணும், ஏன் இவ்வளவு மக்கள் கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். இது வந்து மயான கொலை ஃப்ரெண்ட்ஸ். மயான கொலைனாக்க மயானத்துல இருக்க ஒரு காளிக்கு வந்து படையல் போடுறதா மயான கொல்லைன்னு சொல்லுவாங்க. சுடுகாட்டு காளிக்கு படையல் வைக்கிறது. மயான காளிக்கு எல்லா விதமான அபிஷேகமும் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சாம்பிராணி போட்டுட்டு இருக்காங்க. சாமி எதுக்காப்புல இருக்கு பாத்தீங்களா? அந்த சாமி தான் வந்துட்டு அங்க அங்காளம்மன். அவங்கள வந்துட்டு அங்க கோவில்ல இருந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இங்க பூஜை புனஸ்காரம் எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் சாமிக்கு பலி கொடுத்து அதுக்கப்புறம் தெருவுதி உலாவா கூட்டிட்டு போய் கடைசியில கோயிலுக்கு போய் அடைவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மயான கொலை நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இது வந்து அங்காளம்மன், எந்த ஊர்ல எல்லாம் அங்காளம்மன் இருக்காங்களோ அந்த ஊர்ல எல்லா ஊர்லயுமே மயான கொல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. மயான கொல்லை பார்க்காதவங்களாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இப்போ ஃபுல்லாகவே சாம்பிராணி போட்டாங்க சாமிக்கு. சாம்பிராணி போட்டுட்டு தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 5 தேங்காய் உடைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வழக்கம். எல்லா சாமிக்கும் வந்துட்டு படையல் போடணும் அப்படின்றதுனால 5 தேங்காய் உடைப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைலாம் மயான கொல்லைன்னு சொன்னாக்க ரொம்ப பயப்படுவோம். ஏன்னா வந்து நைட் ஆகிடும். நைட் ஆகிட்டு சாமியெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். அதனால சின்ன பிள்ளைலாம் சீக்கிரமே முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க எங்களை வீட்டுக்கு. பெரிய பிள்ளை ஆகிட்டோம், அதனால ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ரொம்ப நைட் ஆகிடுச்சுனாக்கா கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே இருட்டாக இருக்கும். ஏன்னா இது சுடுகாடுல ஃபுல்லாகவே இருட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மயான கொள்ளை நடக்கும்போது ஏதாவது ஒரு டெத்து விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது ஒருத்தர் வந்து இறந்தவங்களை கொண்டு வந்து பிதப்பாங்க, இல்லைனாக்கா எரிப்பாங்க. இது வந்து கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு கூட ஒரு டெத்து விழுந்திருக்கு. அவங்களை கொண்டு வந்து புதைச்சிருக்காங்க. ஒரு சில டைம் வந்துட்டு யாருக்காவது சாமி வந்து அந்த இறந்தவங்களோட பிணத்தை வந்துட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும் மயான காளி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில டைம் நான் பயந்துகிட்டு வரலன்னு கூட நான் சொல்லிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டெரரா இருக்கும். இது வந்து மயான கொள்ளைக்கு போனவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம். ஏன்னா வந்து சுடுகாட்டு காளிங்கிறது வந்து பிணத்தை எடுத்து சாப்பிடுறவங்க, பேய் பிசாசுங்களுக்கு வந்து தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க. பேய் பிசாசு எல்லாத்தையும் அடக்கி ஆள்றவ, பில்லி சூனியா எல்லாத்தையும் அடக்கி ஆள்றவ அப்படின்னு சொல்லிட்டு அங்காளம்மனை சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு அங்காளம்மன் வேற மயான காளி வேற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருமே ஒருத்தர் தான். ஏன்னா அவங்க வந்துட்டு கருவறையில நமக்கு அமைதியா காட்சி தராங்க. இது வந்துட்டு அகோரமா காட்சி தராங்க. அவ்வளவுதான் வித்தியாசமே. ஆனா வந்து 2 பேருமே வந்துட்டு அங்காளம்மன் தான். கோவில்ல இருக்கவங்க வந்துட்டு அங்காளம்மன், இங்க சுடுகாட்டுல இருக்கவங்க வந்து மயான காளி. பிரம்மனோட தலைய வந்துட்டு சிவன் பெருமான் கொய்ததுனால சிவபெருமானுக்கு வந்துட்டு பைத்தியம் பிடிச்சு எங்க பார்த்தாலும் அலைஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கபாலத்தை வந்துட்டு இவங்க பார்வதியை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபாலத்துக்கு இவங்க வந்து ரத்தத்தை கலந்து சாப்பாடு போடுவாங்க. அந்த ரத்தத்தை கலந்த சாப்பாடு போடும்போது இவங்க கிட்ட அந்த தலை வந்ததாகவும் அந்த தலைய வந்துட்டு இவங்க வந்துட்டு அது காவு கொடுக்குறப்ப அந்த தலை வந்து இவங்க கையில ஒட்டிக்கிட்டதாகவும் அதனால இவங்களுக்கு பைத்தியம் முடிச்சு அதே மாதிரி சிவன் மாதிரியே வந்துட்டு ஊரை சுத்தி வந்ததாகவும் ஒரு கதை சொல்லுவாங்க. இது வந்துட்டு உண்மையா பொய்யான்னு தெரியாது. இது ஒரு கதை இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப அகோரமா ஊரை சுத்தி வரும்போது ஊர்ல உள்ள பாதியை வந்துட்டு இவங்க அழிச்சதாகவும் கோவப்பட்டு வந்ததுனால மக்கள் வந்து படையல் வச்சு இந்த அம்மனுக்கு கொடுத்ததாகவும் அந்த படையல் நினைப்பாதான் வந்துட்டு இன்னைக்கு மயான கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு படையல் வச்சு சாமிக்கு படைக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு. அம்மனுக்கு வந்துட்டு ஆடு கோழி பன்றி இந்த மாதிரி வந்துட்டு ரத்த காவு உள்ளதா வந்துட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதுபடிதான் இப்போ வரைக்கும் செஞ்சிட்டும் இருக்காங்க. இப்போ சாமிக்கு வந்துட்டு பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அபிஷேகம் அர்ச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு சாமி ஆடுறதுக்காக வந்து சாமி அழைக்கிறாங்க. சாமி அழைக்கிறதுக்காக பம்பை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்காளம்மன்ல வந்துட்டு மயான கொள்ளையில ஆடுறவங்க வந்துட்டு லேடிஸ் கிடையாது, இவங்க வந்து ஜென்ஸு.
ஜென்ஸ் தான் வந்துட்டு அம்மன் மாதிரி வேஷம் போட்டு அப்புறம் தான் வந்துட்டு சாமி அவங்க உடம்புல வந்து ஆடுவாங்க. மயான காளிக்கு இப்ப தீபாரதனை காட்டுறாங்க. தீபாரதனை காட்டி அங்காளம்மனுக்கு காட்டி அதுக்கப்புறமா சாமி ஆடுறவங்களுக்கு காட்டி அவங்களும் வந்துட்டு சாமி வரத்துக்காக உச்சாடனை ஆடி அதுக்கப்புறம் பம்பை அடிச்சு சாமியை வர வைப்பாங்க. இதுல எல்லாமே கரெக்டா நடந்தாலுமே சாமி வரலனாக்கா அது எத்தனை மணி நேரமா இருந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க. சாமி அவங்களுக்கு வந்த பிறகு அருள் இறங்கின பிறகுதான் வந்துட்டு இந்த பூஜையே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் எல்லாருமே காத்திருப்பாங்க. இப்ப சாமிக்கு வந்துட்டு தீபாரதனை காட்டிட்டாங்க. தீபாரதனை காட்டிட்டு இப்ப வந்து பம்பை அடிச்சு சாமியை வர வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாமி வந்துட்டு அவங்க கிட்ட அருள் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா அருள் இறங்கி அவங்க சாமி ஆடணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. அங்காளம்மன் ஃபுல்லாவே அவங்க உடம்புல இறங்கி அருள் வந்து அவங்க ஆட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த பூஜையே நிவர்த்தி ஆகும். அப்படி இல்லைனாக்க இந்த பூஜையே நடக்காது. அதனால வந்துட்டு மனசார வேண்டிட்டு இருக்காங்க. அங்காளம்மன் வேஷம் போட்டவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு அழகா வேஷம் போட்டிருக்காங்க. அப்படியே கண்ணு பார்த்து பார்த்து அப்படியே பூத்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப நேரம் அவங்களே கண்ணு கொட்டாம நான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ஏற்கனவே ரெடி ஆகி உட்கார்ந்து இருந்தாங்க. நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம், ஜாமாவோடையே முன்னாடியே வந்துட்டோம். ஜாமா எல்லாம் இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூடயே வந்ததுனால அவங்கள நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தாங்க. என்னமோ அந்த அம்மனே இறங்கி வந்த மாதிரி அவ்வளோ அழகா இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்கள மாதிரிலாம் நம்ம வந்துட்டு மேக்கப் போட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ அக்யூரேட்டா மேக்கப் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கே என்னமோ அந்த அங்காளம்மனே வந்து நேர்ல நிக்கிற மாதிரி அவ்வளோ லட்சணமா இருந்தது பார்க்கறதுக்கு. நான் மட்டும் இல்லை, இங்க வந்த பெரியவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இவங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அங்காளம்மனே நேர்ல வந்த மாதிரி பார்க்கறதுக்கே அவ்வளோ லட்சணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. சாமியை வரவழைக்கிறதுக்காக எலுமிச்சை பழம் கேட்கறாங்க. ஏன்னா எலுமிச்சை பழத்தை எடுத்து அவங்களுக்கு காவு கொடுத்து அவங்க கையில வந்துட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தான் சாமி அழைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அருள் வாக்கு வரும். இதுல முக்காவாசி பொறுப்பு வந்து பம்பை அடிக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா பம்பை அடிக்கிறத பொறுத்தும் அந்த சாமி அழைக்கிறத பொறுத்தும் தான் வந்து சாமி ஆடுறது இருக்கு. இப்ப சாமி அழைக்கிறதுக்காக எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பம்பை அடிக்கிறவங்க சாமி அழைப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு முழு பொறுப்பு இருக்கு சாமி அழைக்கிறதுக்கு. எல்லாமே செஞ்சாலும் சாமி ஆடுறது அப்படிங்கிறது உச்சாடனம் கொண்டு வர்றது அப்படிங்கிறது பம்பை அடிக்கிறவங்களாலதான் முடியும். ஏன்னா அவங்க பம்பை அடிச்சு பாட்டு பாடி சாமி அழைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க பாட்டு பாடி அழைக்கதான் சாமி வரும். அம்மானை வேண்டிக்கிட்டு அவங்க கையில ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டாங்க. என்னதான் சாமி ஆடுறவங்களா இருந்தாலும் அம்மனோட அருள் வாக்கு வேணும். அம்மனோட அருள் கிடைச்சி அந்த இடத்துல அவங்க ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அவங்களால ஆட முடியும். அப்படி இல்லைனாக்க இந்த மயானத்துல வந்து நின்று அவங்களால ஆட முடியாது. நிக்க வச்சு பம்பைக்காரரு ஃபுல்லாவே வந்துட்டு அவங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் அம்மனை நினைச்சு வேண்டி எலுமிச்சை பழத்தை காவு கொடுப்பாங்க. எலுமிச்சை பழத்தை காவு கொடுத்து அதுக்கப்புறம் பம்பை அடிச்சு பாட்டு பாடி தீபம் காட்டி அதுக்கப்புறம் அம்மனை கூப்பிட்ட பிறகுதான் அம்மன் வரும். அம்மன் அவங்க உடம்புல முழுசா இறங்கி அருள்வாக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அதுக்கப்புறம் தான் முழுசாவே வந்துட்டு இந்த பூஜை ஆரம்பிக்கும். பூஜை ஆரம்பிச்சிச்சுன்னா செமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க. கண்டினியூஸா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ வந்துட்டு இது வரைக்கும் யாரெல்லாம் மயானக்குள்ள பார்க்கல, யாரெல்லாம் மயானக்குள்ள பார்க்கறதுக்கு தவறி இருக்கீங்களோ அவங்களாம் வந்துட்டு இந்த வீடியோ பாருங்க. நம்ம வீடியோ சூப்பரா இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்க கண்டினியூஸா, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. வேற ஏதாவது சந்தேகம் அப்படின்னு சொன்னாக்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட்னாக்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன், ரிப்ளை பண்றேன்.
சாமி ஆடி அவங்க மயங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் வந்துட்டு அவங்கள சாமி அழைச்சாங்க. சாமி அழைச்சி அதுக்கப்புறம் என்ன வேணும்னு கேட்ட பிறகு அவங்க வேணும் ஆடு, கோழி, பன்றி அப்படின்னு கேட்டாங்க. காவு கொடுத்தாங்க. அது ரொம்ப எனக்கு சென்சிட்டிவான விஷயம் அப்படின்றதுனால வந்துட்டு நான் அதை வீடியோ எடுக்கல. நானே பார்க்கல, வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறமா அங்காளம்மனுக்கு வந்துட்டு பூசணிக்காய், தேங்காய், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இதனால் வந்துட்டு ஆரத்தி எடுத்தாங்க. ஆரத்தி எடுத்துட்டு சுற்றி உடைச்சாங்க. உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அங்காளம்மனை இங்கேருந்து திருவிதி உலா கூட்டிகிட்டு போனாங்க. அங்காளம்மனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அந்த லைட் செட்டிங்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த நைட்டில் கூட எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பேர் வந்து நின்றுருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200-250 பேர் வந்திருப்பாங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. இந்த பிறகு சாமிக்கு வந்து படையல் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு கூப்பிட்டு அப்புறம் எலுமிச்சப்பழம் அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சாப்பிடணும். அதுக்கப்புறம் மீதி உள்ள எல்லாருக்குமே வந்துட்டு படையல் சாதத்தை அந்த சாமி ஆடினவங்களே எடுத்து கொடுப்பாங்க. எடுத்து கொடுத்த பிறகு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சாமி புறப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது. சாமி கூடவே வந்தோம். சாமி கூடவே வந்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். சாமி திருவிதியுலா சுற்றி வரத்துக்கு எப்படியும் 1 மணி 1:30 மணி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். விடிய காலையில் தான் வரும். அதனால வந்துட்டு நாங்கள் போகலை. சாமி கூடவே நிறைய பேர் போயிட்டு அதுக்கப்புறம் சாமி கூடவே கோயிலுக்கு வரவங்களும் இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது சந்தேகம்னாக்கா கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.